கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஒரப்பம் வாரச்சந்தையில் யுகாதி பண்டிகை மற்றும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ஆட்டு சந்தை கூடியது. இங்கு வேலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, திருப்பத்தூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான விவசாயிகள் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்த நிலையில் யுகாதி பண்டிகை மற்றும் ரம்ஜான் பண்டிகையையொட்டி ஆடுகள் விற்பனை அதிகரித்ததாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் மற்றும் அவர்களுக்கு கஞ்சா கொடுத்த சென்னை மீஞ்சூரை சேர்ந்த நபர் என 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கானாவிளக்கு காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்றிருந்த இவர்களை பிடித்து விசாரணை செய்ததில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. திருவண்ணாமலை அடுத்த மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இதில் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் குறித்தும் உள்புகார் அளிப்பது குறித்தும் மாணவர் பாதுகாப்பு மற்றும் மாணவர்களின் உடல் நலன் குறித்த ஆலோசனைகள் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட மூங்கில் மண்டபம் போக்குவரத்து சிக்னல் அருகே போக்குவரத்து காவல்துறை சார்பில் கோடை வெப்பத்தை தவிர்க்கும் வகையில் சாலையில் வரும் பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கப்பட்டது. அப்பொழுது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு போக்குவரத்து தலைமை காவலர் அமலா மோரை தன் கையால் ஊட்டிய செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகர் ஆர்ச் கோட்டில் உள்ள பேருந்து நிலையத்தில் திமுக சார்பில் நீர்பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் இதில் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குடிநீர், மோர், தர்பூசணி, இளநீர் உள்ளிட்டவைகளை வழங்கினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.